ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு திருடர்கள் ஒரு பெரியவரை வழிமறிச்சு அவர்கிட்ட இருந்த பணத்தை கேட்டாங்க. பெரியவர்கிட்ட பணம் ஏதும் அப்படி இல்லை. பணம் இல்லாமல் ஏண்டா வெளியே வந்த அப்படின்னு கேட்டு தகராறு செஞ்சாங்க. அவருடைய கைகளை வெட்டி கிணத்துக்குள்ள போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த வழியா வந்த ஒருத்தன் தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி கிணத்து பக்கம் போனான். உள்ள தவிச்சுக்கிட்டு இருந்த பெரியவரை மீட்டு வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போனான். ஒரு வழியா காயமும் குணமானுச்சு. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் ஒரு அரசன்கிட்ட வேலைக்கு சேர்ந்தாரு. அவருடைய நேர்மையை தெரிஞ்சுக்கிட்ட மன்னன் அவங்கிட்ட தானம் தர்மம் செய்யும் துறையை ஒப்படைச்சி அமைச்சராக்கணும் அந்த அரசன். பெரியவர் தானத்தோட அவசியத்தை மன்னனுக்கு எடுத்து சொல்லி வருமானத்துல பாதிய தானத்துக்குன்னு ஒதுக்கி வச்சாரு. நிதி அதிகமாக இருந்ததால தானம் கேட்டு வரும் ஏழைகளுக்கு சற்று அதிகமாகவே நிதி கொடுத்து அவர்களை தொழில் துவங்க செஞ்சாரு அந்த பெரியவர். இருந்தாலும் நாட்டோட பொருளாதாரம் உயர்ந்துச்சு. அரசுக்கு தொழிற்கூடங்கள் மூலமா வரக்கூட வரியும் அதிகரிக்கவே எல்லா நிதியும் தாராளமா தானாவே கூடுனுச்சு. 24 மணி நேரமும் அன்னதான கூடம் செயல்பட்டுச்சு. இந்த ஊர்ல கிடைக்கக்கூடிய தானத்தை பத்தி பெரியவருடைய கையை வெட்டிய திருடர்கள் கேள்விப்பட்டாங்க. தங்களால வெட்டப்பட்டவர் தான் மந்திரியாக இருக்கிறாருன்னு விஷயம் தெரியாம வந்த அவங்க அரண்மனைக்கு வந்தவுடன் பெரியவர் இருப்பதை பார்த்தாங்க. அங்க இருந்துட்டு நழுவுறதுக்காக முயற்சி செஞ்சாங்க. இதை கவனிச்ச அந்த பெரியவர் அவர்களை வெளியே போக விடாம தன்னைக்கிட்ட கூட்டி வர சொன்னாரு. கேள்வி எதுவும் கேட்காம அவங்களுக்கு வேண்டியதை கொடுக்க சொன்னாரு. ஊர் எல்லை வர 2 வீரர்களையும் பாதுகாப்புக்கு அனுப்பி வச்சாரு. அந்த வீரர்கள் அவங்க கிட்ட, உங்களுக்கு மட்டும் அமைச்சர் நிறைய பொருள் தந்தாரே, என்ன விசேஷம், காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அவர் என் சொந்தக்காரர், அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை பொறுத்து கொள்ளாத பூமி மாதா வெடிச்சா, அவங்கள அப்படியே விழுங்கிட்டா. இத காவலர்கள் மூலமா கேள்விப்பட்ட பெரியவர் வருத்தப்பட்டாரு. ராமபிரான் கிட்ட, நீ உன் மனைவியையே கடத்திய ராவணனுக்கு முக்தி கொடுத்த, அதே போல என் கைகளை வெட்டிய இந்த திருடர்களுக்கும் முக்தி கொடு. மேலும் நான் கொடுத்த பொருளோட அவங்கள பூமியில திருந்தி வாழச்சே அப்படின்னு மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாரு அந்த பெரியவர். இதையடுத்து பூமி தாய் அவங்கள விடுவித்தா. ஸோ இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நண்பர்களே, திருடக்கூடாது, துன்பம் செஞ்சவங்களுக்கு நன்மையே செய்ய வேண்டும் அப்படின்ற போதனைகளை தான் இந்த கதை நமக்கு உணர்த்தது நண்பர்களே. அப்படியே இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். செல்வந்தருக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவரு பேனா வைக்கிற இடத்த அடிக்கடி மறந்து போயிடுவார். இதனால விலை மலிவா நிறைய பேனா வாங்கி தொலைச்சி விடுவாராம். இதை கவனக்குறைவுன்னு நினைச்சு ரொம்பவும் மனசு வருத்தப்பட்டாரு. அப்போ செல்வந்தர் தன்னுடைய நண்பருக்கு ஒரு ஆலோசனையும் சொல்றாரு. மிகவும் விலை உயர்ந்த பேனா ஒன்று வாங்க சொன்னாரு. அதன்படியே 22 கேரட் தங்கத்தாலான பேனா ஒன்றை வாங்கினாரு. பிறகு 6 மாசம் கழிஞ்சிச்சு. 6 மாசம் கழிச்சு பார்த்து செல்வந்தர் அந்த நண்பரை சந்திக்கிறாரு. பேனா மறதியை பற்றி விசாரிக்கிறாரு. அந்த தங்க பேனாவை தான் மிகவும் கவனமா வச்சுக்கிறதாவும், முன்ன இருந்ததை விட தன்னுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாகவும் தெரிவிச்சாரு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்துகிட்டு இருக்குதுங்க. நாம் மதிப்பாக உணரக்கூடிய ஒவ்வொன்றையும் கவனத்தோட பார்த்து கொள்கிறோம். ஆனால் விலை மலிவு அப்படின்றதுனால சில விஷயங்களை சிதைவோட நம்ம மிஸ் பண்ணிடும். ஸோ வாழ்க்கையும் அப்படித்தான். அப்படியே இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம். 5ஆம் சார்லஸ் மன்னன் அரச பதவியை துறந்து ஒரு கிறிஸ்தவ மடாலயத்தில் அமைதியாக காலம் கழிச்சு வந்தார். ஆனால் பொழுது போகிறதுக்காக கடிகாரங்களை சேகரிக்கிறது, சுத்தம் செய்கிறது, அதைகளை செப்பனிடுவது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு வந்தார். ஒரு முறை 2 சரியா ஓடாத கடிகாரங்களை செப்பனிட்டு 2லும் சரியான நேரத்தை காட்ட முயற்சி செஞ்சாரு. ஆனா 2 கடிகாரங்களும் ஒத்துழைக்க மறுத்துச்சு. என்ன நடந்திருக்கும் கற்பனை செஞ்சு பாருங்க. 2 கடிகாரங்கள் ஒரே மாதிரி நேரம் காட்டாது அப்படின்ற ஆங்கில பொன்மொழிக்கு ஏத்த மாதிரி அது 2ம் தனக்கு இஷ்டப்பட்ட நேரங்களை காமிச்சுது. உடனே பக்கத்துல இருந்த உதவியாளர்கிட்ட மன்னன் சொன்னார், என்ன மடமை, 2 கடிகாரங்களை கூட ஒன்னா ஓட செய்ய முடியாத நான்
ஆட்சி செய்த காலத்தில் ஆயிரக்கணக்கானோரை ஒரே மாதிரி நினைக்கவும் செயல்படவும் வேண்டும் என்றது எதிர்பார்த்தனே, அது தவறுதானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாருங்க. ஸோ இந்த ஒரு குட்டி மெசேஜில் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நண்பர்களே, அவரவர் வழியில் அவரவர்கள் சிறப்பானவர்கள், நம் வழிக்கு கொண்டு வர நினைத்தால் நாம் முட்டாளாகி விடுவோம் என்பது இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. சிலருக்கு காதலை சொல்வது வலி, சிலருக்கு சம்மதத்திற்கு காத்திருப்பது வலி, சிலருக்கு காதலை தக்க வைப்பது வலி, சிலருக்கு பிரிவது வலி. ஆனால் பிரிவதை விட ஒரு திணிக்கப்பட்ட தனிமையில் காத்திருப்பதா, பிரிந்து விட்டோமா என்று புரியாமலே தவித்திருப்பதுதான் அபத்தமான வழி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.